வணக்கம். வள்ளுவரே, கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் தோறும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு எங்கள் கவியரசு கண்ணதாசன் பாடி வச்சிருக்காரு. அப்படி நினைத்தது நிறைவேற நாம் என்ன செய்யணும் வள்ளுவரே? அப்பனே, ஒருவன் ஆசையை முழுவதும் ஒழித்து விட்டால் அவன் கெடாமல் வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள் அவன் விரும்பியவாறே நடக்கும். அதைத்தான் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும்னு அவா அறுத்தல் அதிகாரத்தில் 367வது குறளாக சொல்லி வச்சேன். ஆசைகளை முற்றிலும் ஒழித்து விட்டால் நாம் நினைத்த நல்ல செயல்கள் நினைத்தபடி நிறைவேறுங்கிறதோட துன்பமற்ற நிலையான பிறவாமை வரவேண்டிய முறையில் தானாகவே வந்து சேரும். ஆகா, அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். ஆசையை முற்றிலும் ஒழித்து விட்டால் நாம் நினைத்த நல்ல காரியங்கள் நாம் நினைத்தபடி நிறைவேறுங்கிறதோட துன்பமற்ற நிலையான பிறவாமையும் தானாகவே வந்து சேரும்னு அருமையாக புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.